ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறோம், ஒரு டெலிவரி பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணாலும் அதுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து நம்ம என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 100 கணக்கில் வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து எப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, கூகுளில் வந்து நீங்கள் investing.com சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டே வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி முடித்ததும் டூல்ஸ் போங்க. டூல்ஸில் ஸ்டாக் ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸில். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்தியா வந்து சூஸ் பண்ணணும். இந்தியா சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்சஸில் என்எஸ்சி இருக்குது. என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து என்எஸ்சியில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதனால் நான் என்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிஎஸ்சியும் பண்ணுவீங்கன்னா அந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செக்டார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ஃபினான்ஷியல் செக்டர், அதாவது பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஃபினான்ஸ் சைடு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதனால் நான் ஃபினான்ஷியல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்ததுக்கப்புறமேட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸில் நமக்கு 196 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து இன்னும் ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க நமக்கு இங்கே கீழே வந்து ஸ்டாக்ஸோட சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் வந்து P/E ரேஷியோ. ஸோ ஒரு P/E ரேஷியோ வந்து எப்போவுமே ஒரு 2 இருக்கணும். இங்கே 2 இருந்தால் அது வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் கேபிட்டல், அதாவது இங்கே இதில் வந்து ஒரு 1 பில்லியன் கிட்டே இருந்ததுன்னா அது வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸு. மார்க்கெட் கேபிட்டல் ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆவரேஜ் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து இப்போ ஒரு அந்த ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நல்லா வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னா அதுக்கு வால்யூம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆவரேஜ் வால்யூம் வந்து நம்ம கொடுக்கணும். ஆவரேஜ் வால்யூம் வந்து 300K to 400K அப்படி இருந்ததுன்னா அது வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஆப்ஷனும் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிருக்குது வந்து கிட்டத்தட்ட 80 ஸ்டாக்ஸ். இதில் வந்து HDFC, ICICI, SBI, ஸோ லீடிங்கில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், அதாவது ஆர்கனைசேஷன் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் வந்து 15 மினிட்ஸ், ஹவர்லி, டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ், ஹவர்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பை எந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது IndusInd பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங் பையாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி இல்லாமல் இப்போ நான் இந்த IndusInd பேங்க் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களால் சாட்டிஸ்ஃபையாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ட்ரேட் வந்து நீங்கள் எடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HDFC பேங்க் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து HDFC பேங்க் சார்ட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது ஒரு ஜோனாக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கீழேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம வந்து ஜோன் வரைஞ்சாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கேயும் வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து இன்னும் போகலை. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ எப்போ இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த கேண்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய கேண்டில் பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேண்டில். ஸோ இதுக்கப்புறம் நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் ஸ்க்ரீனர் வந்து பயன்படுத்தி இதை மட்டுமே நம்பி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து இதையும் ஒரு அடிஷ்னல் பேராமீட்டராக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ யூஸ்வலாக வந்து 100 கணக்கில் வந்து ஸ்டாக்ஸ் இருக்கிறதுல நீங்கள் ஒரு நல்ல
பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு வரதில்ல. நல்லா லீடிங்கில் இருக்க பேங்கிங் செக்டார் அப்புறம் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதிலே நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி லெவல் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து நீங்கள் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் கூட என்ட்ரிலாம் கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து இவ்வளோ கீழே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு மேலே. ஸோ அப்படி இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இங்கேயும் டச் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கேயும் வந்து டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பிரேக் ஆனாலும் நீங்கள் இங்கேயும் என்ட்ரி கொடுத்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டு நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெராமீட்டரை மட்டும் வச்சு இது பண்ணாமல் இது கூட சேர்ந்துட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் போங்க. ஓகே, இப்போ என்எஸ்சி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 5 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50 வந்து கொடுத்துருக்காங்க. டாப் கைனர்ஸ் லூசஸில் இதில் வந்து இந்த ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லா வாலட்டாலிட்டி இருக்கும். இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து சரியாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது வந்து சேம் அப்ளிகபிள் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ பேங்கிங் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸும் நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணி அதில் வந்து டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எது நல்லாயிருக்கும் நீங்கள் அதிலே வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அதிலே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாம், சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.